Hey guys, welcome to my channel. இது என் சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. இன்றைக்கி நான் ஒரு சின்ன vlog தான் போட போகிறேன். நான் பன்னீர் டிக்கா செய்ய போகிறேன். அதோட ப்ரிப்பரேஷன் அது ஒரு சின்ன vlog மாதிரி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் பன்னீர் டிக்காவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் ஸ்விக்கி மார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பன்னீரை. அதை வெளியே போய் வாங்கிட்டு வந்துட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பன்னீர் டிக்காக்கு ஆனியனை இது மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேப்சிகமும் க்யூப் ஷேப்பில் தான் வேணும். ஆக்சுவலி டிக்காக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம க்யூப் ஷேப்பில் தான் கட் பண்ணுவோம். அதனால் பன்னீர், ஆனியன் அண்ட் தென் கேப்சிகம் 3 தான் தேவைப்படும். 3த்தையும் அந்த குச்சியில் ஸ்டிக் பண்ணுறதுக்காக க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பன்னீரை மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் கர்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணணும். நான் கொஞ்சம் மிளகா பொடி அண்ட் தென் தனியாத்தூள் அண்ட் தென் மஞ்சள் தூள், கரம் மசாலா, கொஞ்சம் லெமன், என்னென்ன ஸ்பைசஸ் தேவைப்படுமோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு 30 minutes பன்னீரை நல்லா மேரினேட் ஆகட்டும்னு அப்படியே வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பன்னீர் மேரினேட் ஆகிற டைமில் நம்ம க்ரீன் சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் புதினா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். புதினா, கொத்தமல்லி, அதில் கொஞ்சம் வேர்க்கடலை, உப்பு அண்ட் தென் கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை ஆட் பண்ணி கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் நடுவில் க்ரீன் சில்லி ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ நான் கிரைண்ட் பண்ணும் போது கொஞ்சம் க்ரீன் சில்லி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீரெல்லாம் ஒரு ஸ்டிக்கில் போட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்ல ஒரு ஸ்டிக்கில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை டைரெக்டாக ஸ்டவ்வில் வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் பிளாக்காக ஆகும். கொஞ்ச நேரம் நல்லா சுட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட பன்னீர் டிக்கா ரெடி ஆகிடும்.
இந்த பன்னீர் டிக்காவோட டேஸ்ட்டை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ரீயாக இருக்கும் போது எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னோடய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.